Hi Tata, how are you? Wishing you many more happy returns of the day. உங்களுக்கு வந்து 90 வயசு ஆகுது. You have given us so much in this life for us to look up to you for and for us to learn from you about. உங்களுக்கு வந்து எவ்வளோ கற்றுட்டு இருக்கோம், எவ்வளோ புரிஞ்சுட்டு இருக்கோம், அண்ட் இன்னும் புரியறதுக்கு தெரியறதுக்கு கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ hope you have a great day. And எனக்கு பர்சனலாக என்ன few bites of wisdom எனக்கு உங்கள்கிட்ட கிடச்சிருக்கு என்னென்னா, through our travels and our journeys together both within India and abroad. So let's take a look at all the places we've been together and all the things I have learned from you. நான் என்னெல்லாம் உங்கள்கிட்ட கற்றுருக்கேன்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து யூஎஸ்க்கு வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங்கள், பெரிய ஃபாஸ்ட் கார்ஸ், எக்ஸ்பென்சிவான கடைகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா, எப்படி எல்லாரும் வந்து சைக்கிள்லேயே ஆஃபீஸ் போகிறாங்க, சைக்கிள்லேயே காலேஜ் போகிறாங்க, சைக்கிள்லேயே ட்ரெயினில் எடுத்துன்னு போகிறாங்க, சைக்கிள்லேயே பஸ்ஸில் எடுத்துன்னு போகிறாங்க, பஸ்ஸை முன்னாடி மாட்டிண்டு. ஸோ அதுதான் உங்களோட அந்த சிம்பிளிசிட்டி. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் யூ டென்ட் வாண்ட் டு கிவ் இட் அவே இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மோர் மெட்டீரியல், மோர் எக்ஸ்பென்சிவ், ஹையர், இந்த மாதிரி மோர் ஃப்ளாஷி வேஸ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் வந்து விலை கொடுத்து உங்களோட ரூட்ஸை விற்கவே இல்லை நீங்கள். ஸோ நீங்கள் அந்த மாறாதது, அந்த ஒரு சிம்பிளிசிட்டி உங்களுக்குள்ள மாறாதது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் அசெட் உங்களுக்கு. One of the important life events amongst the many of my important life events that you've been a part of was my graduation ceremony from Stanford University. Anga vandu I thought you would be just happy to just see get my degree and okay என்ன சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடுவோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் on the other hand, you were more excited to see the university and to get the degrees than I was. In fact, என்னோட கிராஜுவேஷன் கவனம் நீங்கள் போட்டுண்டு என்னோட 2 டிகிரியும் நீங்கள் கையில் வச்சுட்டு வந்து கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், எங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் நடப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் படிப்பாங்க, எங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டு யூ ஆர் ஸோ க்யூரியஸ். அந்த உங்களுக்கு அந்த லைஃப் லாங் லேர்னிங் எப்பவுமே இருந்திருக்கு. அண்ட் இப்போ கூட உங்களோட க்யூரியாசிட்டி வந்து அந்த பசி வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகலை. ஸோ கீப் பீங் அ க்யூரியஸ் லேர்னர், கீப் பீங் அ லைஃப் லாங் லேர்னர் and keep sharing that knowledge and that thirst with everyone you see. And thank you for doing that. You're doing society a huge service. One of the biggest qualities has been your civil engineering spirit, which has always lived inside you to understand the specifics of various aspects and qualities and measurements of everything around you. One example of that I know very clearly is how after I graduated, நான் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நான் அம்மா சேர்ந்து we went to Sequoia National Park. அங்கே என்ன ஸ்பெஷல்னா, உலகத்துலேயே இருக்கிற மோஸ்ட் வைட் ட்ரீஸ் அங்கே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ட்ரீயோட சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம ஒரு 130 அடி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ வெரி வைட், வெரி பிக், வெரி ரவுண்ட் ட்ரீஸ். பார்த்தீங்கன்னா ஒரே மரம் வந்து குள்ளே ஒரு 10-15 மரம் உள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு விட்த் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாமே அந்த உங்களோட வாக்கிங் ஸ்டிக் வச்சுன்னு இப்படி அப்படியும் மெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா இந்த மரத்துக்கு எவ்வளோ உயரம் இருக்குமா, இந்த மரத்துக்கு வயசு எவ்வளோ இருக்குமா, இந்த மரத்துக்கு டயமீட்டர் எவ்வளோ இருக்குமான்னு நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த ஒரு என்னை பார்க்கறதுல வந்து நீங்கள் வந்து வெரி ஒரு ஷோராக இருக்கணும்னு நீங்கள் வந்து யூ வாண்ட் டு ஜஸ்ட் நாட் நோ சம்திங் ரொம்ப கிராஜுவலாக இல்லை, ஒரு ஹை சர்ஃபேஸ் லெவலாக இல்லை, பட் ரொம்ப ஷுவராக யூ வாண்ட் டு நோ எவ்ரி திங் டு த டீட்டெயில், டு த டைனியஸ்ட் டீட்டெயில். அப்புறம் அது வந்து எழுதி
ஒரு நீட்டாக ஒரு ரஃப் காப்பி எழுதி அதுக்கப்புறம் ஃபேர் காப்பியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற பால்ட்டு ஒரு மெசேஜாக டிராஃப்ட் பண்ணி அது அப்புறம் 10 பேர்கிட்ட சொல்லி அது வந்து யூ டேக் அ மெசேஜ். You learn from the universe around you, be it from nature, from other people, and you translate that into a message for the world, for the other people and the future and the posterity and the world around you as well. So you're constant on the sharing and the transfer of knowledge. You have played a huge and very important role. And I thank you for that again. And on the focus on simplicity and உங்களுடைய அந்த அந்த ஒரு ரூட்டட்னஸ் வந்து ஹஸ் கிவன் யூ ஸ்ட்ரென்த். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலமாக மாறிடுது. அந்த பலத்துக்கு என்ன இப்போ வந்து உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பீப்புள் எதுக்கு பீப்புளுக்கு வந்து ஐயோ வேணாம்மா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து இல்லை எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சர்டன்டி, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களையே. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து நம்ம அந்த மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் போட்டில் போனோம். அப்போ வந்து லாட் ஆஃப் பீப்புள் வர் ரியலி ஸ்கேர்ட் டு அந்த வெளியில் போய் அந்த போட்டோட வெளியில் ஏரியாவில் போய் நிற்கிறதுக்கு ரொம்ப பயப்படுந்தாங்க. அதனால உள்ளே உட்காந்துட்டாங்க போட்டுக்குள்ளேயே. ஏன்னா போட் இப்படியும் அப்படியும் ஆடுறது, அப்படி ஒரு ஆளை அந்த ஒரு வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி விழுறது இல்லை, அப்படி ஒரு சாரல் அடிக்கிறது இந்த வாட்டர் ஃபால்லேருந்து. அண்ட் எல்லாரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் குழுவில் நடுங்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெல்லிசான ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு அப்படி ஒரு அலை அடிக்கிறதுல வந்து நீங்கள் போய் தைரியமாக நின்றுட்டீங்க. ஏன்னா யூ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அது போய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுட்டு மற்ற வாழ்கிட்ட வந்து வீட்டில் போய் 10 பேர்கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியும் என்ன இருக்குன்னு, எப்படி அவங்களுக்கும் புரியும் இந்த உலகத்தில் இன்னும் எவ்வளோ பார்க்காதது எவ்வளோ இருக்குது, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ரசிக்காதது இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஷேர் பண்ணுற ஒரு ரோல் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் அது போய் ஒரு உங்களுக்கே அந்த ஒரு அர்ஜென்சி, ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி மாதிரி வந்திருக்கு. அது நயக்ராவில் அந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் ஷிப் கப்பலோட ரைட் முடிச்சுட்டு வி ஆர் கம்மிங் பேக். அண்ட் ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது, நயக்ரா ஃபால்ஸோட ரிவரோட ஒரு போர்ஷன் வந்து அவங்க வந்து ஜனங்களை போய் தேல் அலோவ் டு அது கீழே நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே வந்து யாருமே நிற்கலை. ஏன்னா அப்படி ஒரு தண்ணி கொட்டுறது மேலேருந்து அப்படி ஒரு சாரல் அடிக்கிறது, அப்படி வழுக்கிற மாதிரிலாம் இருக்குது. யாருமே அங்கே கீழே நிற்கலை. நம்ம எல்லாம் சின்ன சின்ன ரெயின் கோட், மெல்லிஸாக ஒரு ரெயின் கோட் போட்டுருக்கோம். அது தவிர ஃபுல்லாக நனைஞ்சிடுவோம் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து தாத்தா நீங்கள் வேணால் எங்கள் சைடில் இருக்கீங்களா, நானும் சும்மா போய் எட்டிட்டு கை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டால், தாத்தா வந்து கீழே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டா. அது கீழே அங்கேயே ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு அங்கேயே வந்து அந்த ஒரு நாய்ஸ், அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு ரோரிங் ஃபால்ஸோட சத்தம், தண்ணி எல்லாம் அடிக்கிறது. தாத்தா வந்து நகரவே இல்லை. சின்னவங்க வந்து அப்படியே பயந்து வந்து கொஞ்சம் தண்ணி பட்டப்ப ஓடிடுறாங்க. ஐயோ ஈரமாயிடுமே, ஐயோ தண்ணி அடிக்கிறதே அப்படின்னு. பட் தாத்தா இஸ் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான். நான் வந்து தான் எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு தான் இஸ் சச் அ கரேஜியஸ் அண்ட் willing and strong person. This year you've almost covered in this decade you've checked off almost every form of transport available, right from flight to train to cycle to even helicopter. We went over the Niagara Falls in a private charter tour operated by ex-military men. அப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஸ்கேர் அட் ஆல் தட் என்னம்மா டேக் ஆஃப் ஆகுறதேம்மா, என்னம்மா இவன் சரியாக ஓட்டு வானாமா, என்னம்மா இவன் ஏதோ கீழே பார்த்துன்னு போட்டுறான் அப்படின்லாம் யூ வாண்ட் லைக் ஸ்கேர்ட். உங்களுக்கு பயமே இல்லை, பயப்படவே இல்லை. நீங்கள் தைரியமாக போனீங்க. தைரியமாக ஒரு half an hour அப்படியே அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு யூ கம்ப்ளீட்லி சோக்ட் இன் த வியூ, என்ஜாய் தன் பேர்ட்ஸ் ஐ வியூ. என்னம்மா இவ்வளோ நல்லா இருக்குது வியூ அங்கேருந்து மேலேருந்து அப்படின்னு. அண்ட் அதுக்காக ஒன்றும் கீழே போயிட்டு நான் ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு 10 பேர்கிட்ட வந்து சொல்லி அது போஸ்டே பண்ணல. யூ ஆர் ஜஸ்ட் ஹாப்பி டு என்ஜாய் த எக்ஸ்பீரியன்ஸ், soak in whatever God has to offer for us in this life, and just be grateful. And the simplicity, humility, bravery, எல்லாத்துக்கும் I am so grateful, and I'm really humbled and honored to be related to you and to be able to witness this. So thank you, and you are the best for doing this. And this curiosity has translated to an immense amount of energy for you.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைம் ஸ்கொயரில் ஆல்மோஸ்ட் நைட் 1 மணி வரைக்கும் we were walking around, சும்மா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிருந்தோம். 1 மணி நேரம் we were waiting in line for an ice cream, for a milkshake at McDonald's. ஆனால் உங்கள்கிட்டேருந்து அந்த என்டையர் டைமில் ஒரு வார்த்தை கம்ப்ளைண்ட்டே இல்லை. யூ வர் ஜஸ்ட் ஹாப்பி. இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பார்க்கறதுக்கு இல்லை, சும்மா அந்த நைட் இவ்வளோ பேர் ஜனங்க இங்கேயும் அங்கேயும் நடக்கிறத பார்த்து யூ வர் ஜஸ்ட் ஹாப்பி. உங்கள் வாயிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட், என்னம்மா இவ்வளோ வெயில் அடிக்கிறது, இவ்வளோ ஜனங்க ஜோதி இவ்வளோ ஜனங்க இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது, ஜனங்க இவ்வளோ இருக்காங்களே, என்னமா பசிக்கிறது, வீட்டுக்கு போயிடலாம், என்னமா சாப்பாடு இங்கே சரியாகவே இல்லை, என்னமோ ஒரு மில்க் ஷேக்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு யூ டென்ட் கம்ப்ளைண்ட் ஒன் பிட். த ஒன்லி திங் யூ ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் அபவுட், யூ மே நாட் ஈவன் ரிமெம்பர், is the quality of dosa at Saravana Bhavan, New York Times Square City-ல. You were like, என்னம்மா இது சரவண பவன் இவ்வளோ மோசமாக இருக்குது யூஎஸில் அப்படின்னு, which is completely justified. I totally understand. And that's the only thing you complained about. And அதே எனர்ஜியில் வந்து has shown off that shown in multiple ways. For example, நம்ம கொண்டானா கேவ்ஸ் போனும்போது நம்ம எல்லாம் சின்னவங்கலாம் we were struggling. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கொண்டானா கேவ்ஸ் ஏறி வருது. ஆனால் நீங்கள் 80 years of ஏஜில் வந்து you were just so fit. நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி இங்கே போயிட்டு அந்த கொண்டானா கேவ்ஸ் மேலே நின்று இருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. Really, Tata, hats off to you for maintaining your body and mind at such a high level at this age. Hats off. 2025 உங்களோட 90 செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அம்மா had planned a trip to Dubai. நம்ம எல்லாம் சேர்ந்து துபாய் போயிருந்தோம். அண்ட் துபாயில் வந்து we had this special day planned for a dune safari, desert safari அப்படின்னு. எல்லாரும் வந்து we were scared. என்ன தாத்தா வேணா வீட்டில் விட்டுலாமா, இன்னைக்கு வந்து இவ்வளோ காரில் உட்காரவே முடியாது தாத்தாவில் இவ்வளோ நேரம். அண்ட் அந்த டெசர்ட் சஃபாரி ரொம்ப தூக்கி அடிக்கும், இப்படியும் ஆடுவோம், இப்படியும் ஓட்டுவான், யாரும் எப்படி ஓட்டுவானே தெரில அப்படின்னு எல்லாம் பயந்துருந்தோம். ஸோ அந்த டிரைவரே சொன்னார், சார் நீங்கள் வேணால் உட்காந்துருங்க சார் வெளியில், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வரணுன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக போகிறேன், நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கோ, சின்னவங்களை வேணால் முன்னாடி அமுச்சுடுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சான்ஸே இல்லை, இதுக்காக தான் துபாயே வந்திருக்கேன், நீ ஓட்டுறது மட்டும் இல்லை, நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரது மட்டும் இல்லை, ஆஸ் யூஷுவல் நான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம எல்லாம் ஆடி போயிட்டோம். அம்மா சிந்துபரி மாதிரிலாம் அப்படியே விழுந்துட்டாங்க. என்ன இவங்க வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து இப்படி வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிரேவாக ஒரு தைரியமாக வந்து willing to take so many risks அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு people were, அந்த டிரைவரால் நம்பவே முடியல. Again, this is testament to how you just want to experience life to the fullest. உங்களோட ஏஜ், உங்களோட difficultiesனால நீங்கள் வந்து அந்த you don't limit yourself at all and you are constantly proving that you are limitless. Hats off to you, Tata. One of the qualities that I love about Tata is his resilience. நம்ம துபாய் போகும்போது நம்ம வந்து ஸ்கைடெக் அப்படின்னு ஒரு டவருக்கு போனோம். ஸ்கைடெக் வந்து 60வது மாடியில் ஒரு கிளாஸ் ஃப்ளோர் போட்டு ஒரு ஃபுல் வாக்வே பண்ணியிருப்பான். ஸோ தட் நம்ம மேலேருந்து டைரெக்டாக கீழே பார்க்க முடியும் த்ரூ த ஃப்ளோர் வழியாக. நானும் தாத்தாவும் போயிருந்தோம். தாத்தா வந்து அந்த கீழே இருக்கிற கிளாஸை பார்த்துட்டு, இல்லை நான் வரல, மேலே போன அப்புறமும் இல்லை இது பார்த்துட்டு ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, விழா மாதிரி இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. நான் வந்து சரி அப்படின்னு போயிட்டு நான் அப்படியே கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்திருந்தேன். எல்லாருக்கும் மற்றவங்களோட எல்லாம் பார்த்துட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். திரும்பி பார்க்குறேன், பின்னாடியே தாத்தா வரா. என்ன இது தாத்தா நீங்கள் வரலன்னு சொன்னீங்க? இல்லை பரவாயில்ல, எனக்கு எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா இருக்குது, அதனால நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபியரையே கான்கர் பண்ணி பேரியரையே கிராஸ் பண்ணி வரா பின்னாடியே. அண்ட் நடக்கிறது மட்டும் இல்லை, அங்கேயே தாத்தா ஃபுல்லாக படுத்துட்டா. தாத்தா ஃபுல்லாக கீழே படுத்துன்னு விளையாடின்லாம் பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கீழே படுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு. ஸோ கிளியர்லி நாட் ஓன்லி அ ட்ரெண்ட் செட்டர் பட் இன்டெல்பி ரெசிலியன்ட், தன்னுடைய ஃபியரையே கான்கர் பண்ணுறவர். நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா இம்பார்ட்டன்ட் லைஃப் இவெண்ட்ஸும் இருந்திருக்கீங்க. ரைட் ஃப்ரம் மை பர்த் டு என்னோட மொட்டை அடிக்கிறது, அத்தனை ஹவுஸ் ஷிஃப்டிங், என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், பெங்களூர்லேருந்து பாம்பே வந்தது, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சென்ட் மேரிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி நம்ம வந்து சிசிஆர் சேம்பர்ஸில் நானும் அப்பா இருந்துட்டு நீங்கள் டெய்லி என்னை பஸ் ஸ்டாப்பில் போய் கொண்டு விட்டு வந்திருந்து, முதல்லலாம் எப்படி இந்த லாங்குவேஜ் தெரியாமல், இந்த ஊர் தெரியாமல், பஸ் ஸ்டாப் எங்கன்னே தெரியாமல் தொலைஞ்சு போய் அது கடைசியில் கண்டுபிடிச்சி
எவ்வளோ we have come together. நீங்கள் என்னோட பூனல் என்னோட காலேஜ் கிராஜுவேஷன், என்னோடைய அப்புறம் கூட துபாய் எல்லாம் வந்து we have spent so much time together. ஆனால் the best thing is இங்கே எல்லா இடத்துலையும் வந்தபோது you never come and say எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது நீங்கள் யார் பண்ணுவா, எனக்கு அது யார் பண்ணுவா, எனக்கு வந்து ஒரு 10 உதவிக்கு 10 பேர் ஆள் வேணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. You will always look to offer your support, offer your help and be there for other people. அதான் இந்த ஏஜ் அப்படின்னா ஒரு லிமிட்டேஷனே கிடையாது உங்களுக்கு, to be able to help people and to be able to be there for people. So again, hats off to you, Tata, and you have really shown that there are so many values within one person and you can constantly push and keep expanding your own circle of strengths and values. So நீங்க prove பண்ணிட்டீங்க, நிரூபிச்சிட்டீங்க, and I'm very proud of, very grateful for you for that. And இந்த குணங்கள், positive attitude, strength, simplicity, connectedness, unlimited love and affection, என்னுடைய அம்மாலையும் பார்க்குறேன் உஷா, and I hope that it will come to me as well. And I pray that I can even live up to the standards that you have set for how much of a human being you can be. Shankumar Solamari, you are one of the best humans, most successful humans, and I hope to live up to that standard as well, at least once in my life. Hi Tata, உங்களுக்கு சிவாஜி கணேசன் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். நீங்க சிவாஜி வாய் நடித்தால் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாமா? This I made உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களோட பர்த்டேக்காக பண்ணியிருக்கேன். Please enjoy and wishing you a happy birthday and a very nice day. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். இன்பம் தரும் தேனிரவு இதற்குண்டாரங்கம், இன்பம் பூமாலையில் போர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது ஒளிமயமான. And last but not least, many more happy returns of the day, Tata. I wish you all the very best in this life, and I wish that you have achieved everything you wanted to and more. And for the times ahead, I wish tons of love, success, and abundant pleasures. Look forward to seeing you soon, very soon, in your next international trip, or when I come to Chennai, and hopefully we can all spend more time together as a family.